திருமந்திரத்துல 7வது தந்திரத்துல ஒரு முக்கியமான பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மக்கட்பேறு விரும்புபவர்கள் அவர்களுக்கு ஏற்ற சுப தினங்களாக சில தினங்களை தன்னுடைய ஞானத்தினால் உணர்ந்து திருமல தெய்வம் குறிப்பிட்டிருக்காரு. அதை கொடுத்தா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தினங்கள்ல தான் உடலினுடைய காரணிகள் அனைத்தும், உடலியல் காரணிகள் அனைத்தும், சுவாசம், இதய துடிப்பு முதல் எல்லாமே சரியா இருக்கும். அந்த காலங்கள்ல தான் மகப்பேருக்கு ஏற்ற காலம்னு சொல்லி அந்த மந்திரம் குறிப்பிடுது. அதை சொன்னா சிலருக்கும் பயன்படும் நினைச்சு அதை சொல்றேன். அந்த திருமந்திர பாடல், மாயால் வசத்தே சென்றிவர் வேண்டில், மாயால் வசத்தே சென்றிவர் வேண்டில், ஓயா இரு பக்கத்து உள்வளர் பக்கத்துள், ஓயா இரு பக்கத்து உள்வளர் பக்கத்துள், ஏயா என்னால் இன்பமேல் பண்ணி 3 ஆயா அபரத்துள் ஆதி நாள் ஆறாகுமே சொல்லி சொல்றாங்க அந்த பாட்டு. அதனுடைய பொருளை சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மாயால் வசத்தே சென்றிவர் வேண்டில், குழந்தை பேரு வேண்டி தலைவியிடம் செல்ல நினைக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு ஏற்ற நாட்கள் எது என்று சொல்ல புகுந்தால், ஓயா இரு பக்கத்து உள்வளர் பக்கத்துள், அதாவது ஒரு மாசத்துக்கு வளர்பிறை 15 நாள், தேய்பிறை 15 நாள் இருக்கு இல்லையா? ஓயா இரு பக்கத்து உள் வளர் பக்கத்துள், அந்த வளர்பிறையில ஏயா என்னால் முதல் 8 நாட்கள் ஆகாது, முதல் 8 நாட்கள் ஆகாது. ஏயா என்னால் இன்பமேல் பணி 3 அதற்கு மேல் உள்ள 6 நாட்கள் ஆகும் என்று சொல்றாரு. இப்ப வளர்பிறையில வளர்பிறைங்கிறது உங்க அமாவாசைக்கு முடிஞ்ச தினத்துல இருந்து ஆரம்பிக்குது. வளர்பிறை அமாவாசையை விட்டுறணும், அதுவும் ஏற்ற நாள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அமாவாசைக்கு முடிஞ்ச நாள்ல இருந்து 8 நாளை எண்ணிக்கிடணும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அந்த மாதிரி நீங்க சஷ்டி, சப்தமி, அஷ்டமின்னு சொல்லி 8 நாளை விட்டுறணும். விட்டுட்டு 9வது நாள்ல இருந்து நல்ல நாட்கள்னு சொல்றாரு. நவமி, தசமி, ஏகாதேசி, துவாதேசி, திரையாதேசி, சதுர்த்தசி, இந்த 6 நாட்களும் நல்ல நாட்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப வளர்பிறையில நவமியிலிருந்து ஆரம்பித்து சதுர்த்தசி வரைக்கும் சுபதினங்கள், இந்த மக்கட்பேருக்கு ஏற்ற சுபதினங்கள். பௌர்ணமி பழையபடி சுபதினமாக கருதப்படலை. ஏன்னா சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையும் நேருக்கு நேர் இருக்குது. அமாவாசையில் 2 சேர்ந்து இருக்குது. அதனாலதான் இந்த நாட்கள் எல்லாம் தள்ளி வைக்கிறாங்க. அப்போ தேய்முறையில் என்ன ஆகும்? ஆயா அபரத்துள் ஆதி நாள் 6 ஆகுமே. தேய்முறையில முதல் 6 நாட்கள் நல்லது. முதல் 6 நாட்கள் என்னது? தேய்முறையில பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, இந்த 6 நாட்கள் தேய்முறையில ஆகும். அப்ப 6 6 12 நாட்கள் மக்கட்பேறு அமைவதற்கு ஏற்ற சுபதினங்களாக கருதப்படுகின்றன. இத திருமூல தெய்வம் தன்னுடைய ஞானத்தினால உணர்ந்து நமக்கு அளித்திருக்கிறார். இந்த 6 நாட்கள் தேய்முறையில முதல் 6 நாட்களும், வளர்புறையில 8 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய 6 நாட்களும் மக்கட்பேறு அமைவதற்கு ஏற்ற காலங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த காலங்களிலுமே நீங்கள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய சுப தினங்களில், சுப ஓரைகளில் இறை உணர்வுடன் இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபட்டு புத்த சந்தானம் பெற்று நீடூழி வாழ்வதற்காக இந்த பாடலை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். அனைவரும் இதை கேட்டு பயன்பெற்று சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.